கர்நாடகாவில் பேய் விரட்டுவதாக கூறி கண்மூடித்தனமாக தாக்கியதில் அப்பாவி பெண் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவத்தில் பெண் மந்திரவாதியை போலீசார் கைது செய்துள்ளனர். உடல்நிலை சரியில்லாத பெண்ணிற்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி அடித்தே உயிரை பறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள ஜம்பரகட்டா கிராமத்தில் வசித்தவர் கீதா. கடந்த சில மாதங்களாக கீதாவிற்கு உடல்நிலை கடுமையாக மோசமடைந்தது. உடல் மெலிந்து உறக்கத்தை இழந்து தவித்து வந்திருக்கிறார். இரவு நேரங்களில் அடிக்கடி அலறல் சத்தத்துடன் கத்தி கீதா கூச்சலிட்டு வந்திருக்கிறார். எங்கெங்கோ சென்று சிகிச்சை பெற்றும் அவருக்கு உடல்நிலை சரியாகவில்லை. ஒருவேளை கீதாவிற்கு பேய் பிடித்திருக்குமோ என்ற சந்தேகம் அவரது குடும்பத்தினரிடையே எழுந்திருக்கிறது. அங்குதான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கீதாவை அதே ஊரில் உள்ள பெண் மந்திரவாதியிடம் அழைத்துச் சென்றுள்ளனர். அவர் கீதாவுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்றும் மாந்திரிக பூஜை செய்து அந்த பேயை விரட்ட வேண்டும் என்றும் கூற கீதாவின் குடும்பத்தினர் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து இரவில் பூஜைக்கு ஏற்பாடு செய்த பெண் மந்திரவாதி கீதாவை மாந்திரீக கட்டத்தில் அமர வைத்து தீ மூட்டி பூஜையை தொடங்கி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் மந்திரத்தை முழங்கிக் கொண்டே விபூதி அடித்து கையில் இருந்த கம்பால் கண்மூடித்தனமாக கீதாவை தாக்கி இருக்கிறார். ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த கீதா மந்திரவாதியின் அடியை தாங்க முடியாமல் கத்தி கதறி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் கீதா மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் கீதாவை மீட்டு உடனே மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கீதா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பெண் மந்திரவாதி குறித்து ஹொன்னூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே ஊருக்குள் வந்த தனிப்படை போலீசார் பெண் மந்திரவாதியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை அளித்து காப்பாற்றாமல் பேய் பிடித்திருப்பதாக அடித்தே காவி வாங்கி உள்ளனர். மூட நம்பிக்கை சில நேரம் உயிரை குடிக்கும் என்பதற்கு கீதாவின் மரணம் ஒரு சாட்சியாகிவிட்டது.